கிறிஸ்துவில் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கூட நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். யாராவது நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாராவது அந்த வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காங்களா? யோசனை பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு இதை பண்றேன், இதை செய்யறேன் அப்படின்னு. யாராவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. மனுஷங்களால முடியவே முடியாது. முதலாவது நம்மள பாதுகாக்க முடியுமா? ஒரு விபத்துல இருந்து, மரணத்துல இருந்து, வியாதியின் கூறுல இருந்து, ஒரு சின்ன சரீர பலவீனத்துல இருந்து, ஒரு சளி புடிச்சா, ஒரு தும்பல் வந்தா, அதை யாராலாவது வாங்கிக்க முடியுமா? யாராவது அதுல இருந்து நம்மள பாதுகாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. மனுஷங்களால 100% முடியாது. மருந்து கூட ஒரு சில நேரங்கள்ல தான் வேலை செய்யும். அதுவும் எப்படி சொல்லுவாங்க? நமக்கு அந்த சூழ்நிலை மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து கூட நமக்கு வேலை செய்யாது. டாக்டரே கடைசி என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்னால முடிஞ்சத நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேல கடவுள் தான் பார்த்துக்கணும். அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தான் நம்மள பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா மருந்து மாத்திரையும் நம்மள பாதுகாக்காது. மனுஷங்க பாதுகாக்க மாட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க சத்தியமா பாதுகாக்க மாட்டாங்க. நம்ம தெரிஞ்சவங்க, பார்த்தவங்க, பழகுனவங்க, இவங்க தான் உயிரு, இவங்க தான் எல்லாம், இவங்க தான் உலகம். புருஷன் பொண்டாட்டிய பார்த்துக்க முடியாது, பொண்டாட்டி புருஷன பார்த்துக்க முடியாது. யாருமே யாரையுமே பாதுகாக்கவே முடியாது. ஆனா இந்த வேதம், ஆண்டவர் ஏசப்பா, இயேசு கிறிஸ்து நிச்சயம் 100% கேரண்டியோட நம்மள பாதுகாக்க முடியும். இது நான் என் வாழ்க்கையில உணர்ந்து சொல்றது. ஏன்னா வியாதியின் கூறும் சரி, சரீர பலவீனங்களும் சரி, என் வாழ்க்கையில நடந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் எத்தனையோ எத்தனையோ. அது கணக்கிட முடியாதவை. எண்ணவே முடியாது அதெல்லாம். அவ்ளோ பிரச்சனைகள், எவ்ளோ பெரிய பெரிய வீண் பழி, வீண் பிரச்சனை, வீண் சுமைகள்னு எத்தனையோ காரியங்கள சுமந்து நான் நிக்கிற ஒவ்வொரு தருவாயிலயும், இந்த நிமிஷம் வரைக்கும் என் ஆண்டவர் தான் என்ன பாதுகாக்கிறாரு. எனக்கு 11 வயசு இருக்கும்போது எங்க அப்பா இந்த வேதத்தை கொடுத்தாரு. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நீ நானே இந்த உலகத்தை விட்டு போயிருவோமா உன்னை விட்டுட்டு. ஆனா இந்த வேதம் உன்னை விட்டுட்டு போகாது. இதை நீ புடிச்சுக்கோ. இது உன்னை பாதுகாக்கும்னு. அன்னைக்கு எனக்கு அந்த வயசுக்கு புரியல. ஆனா இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. உண்மையா எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. என் தகப்பன், என் தாய், சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் என்னை விட்டுட்டு இதுவரைக்கும் போகல. என் கூட துணையா, எனக்கு பெலனா, திடனா இருந்து என்னை இதுவரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துறாரு. அதனால உங்க போக்கையும் வரத்தையும், உங்க குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாப்பார். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, ஆண்டவரை ஏத்துக்கோங்க. ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய காரியங்களை நீங்க வெளிப்படுத்துங்க, ஜெபிங்க. உங்களுடைய பாவ அறிக்கைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிச்சு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை ஏற்றுக்கொள்ளுவார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.